நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே. வரவேற்பு நிகழ்ச்சியை அடுத்து தேசிய மக்கள் நியாயம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தில் இருந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் தனி சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து கழக மக்கள் நியாயம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் நல இயக்கம் என்று 2022 தனி பதிவு பெற்று தந்து நம்மளோடு பயணித்த நமது தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த விழாவை ஆரம்பம் செய்துவிட்டு இறைவனோடு சேர்ந்து விட்டார். அவர் இறைவனோடு இறைவனாக தொழிலாளருடன் ஒருவனாக மீண்டும் மீண்டும் பயணிக்கும் என்று அவருக்காக ஒரு 2 நிமிடங்கள் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து
நமது அரசு கல்லூரி மேட்டூர் துணை பேராசிரியர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய நனிகவுண்டர் அவர்களை மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டுமாய் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து தேசிய மக்கள் நலம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் சிவரத்னம் அம்மையார் அவர்களுக்கு சென்னையை சார்ந்த மதிப்பிற்குரிய செயல்சிறி LLB அவர்களை மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம். நமது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பல ஆண்டு காலமாக தொழிலாளர்களுடன் முதல் தொழிலாளியாக நின்று அனைவரையும் அரவணைத்து பணி நிறைவு பெற்ற நமது மேலாளர் அவர்களை விழாவிற்கு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். நமது போக்குவரத்து துறையுடைய கிளை மேலாளர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய திருச்செங்கோடு கிளையை சார்ந்த சிவகுமார் அவர்களை மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டுமாய் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். செல்வராஜ் அவர்களுக்கு இந்த சந்தன மாலையை பொன்மாலையாக அணிவிக்கிறோம். நம்ம தேசிய மக்கள் நலம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அன்னார் அவர்களுக்கு நமது இயக்கத்தில் ஆரம்பத்திலிருந்து பயணம் செய்த ஓய்வு பெற்ற எருமாபாளையம் கிளையை சார்ந்த மாரிமுத்து அவர்களை மகேந்திரன் அவர்களுக்கு மலர்மலை அணிவித்து சாலை அணிவிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோன்று நமது இயக்கம் இருப்பவர் இல்லாதவர், வலுத்தவர் வலிமை அற்றவர் என பாகுபாடு பார்க்காமல் தோள் கொடுத்து வந்தமையினால் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்வு காண தோள் கொடுத்து நிற்க ஒரு தனி அமைப்பு வேண்டும் என்று 2022 தற்போது காலம் சென்ற
ஐயா அவர்கள் என்னிடத்தில் ஒப்படைத்து நான் இயக்கத்தை பயணித்தது போல போக்குவரத்து துறையில் நீ பயணிக்க வேண்டும் என்று என்னிடம் உறுதிமொழி வாங்கிக் கொண்டுதான் இந்த அமைப்பை எனக்கு பிரித்து கொடுத்தார். அவருடைய ஆணைக்கு இணங்க நான் செயல்பட்டதற்கு பயனடைந்தவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும், வேலையினுடைய சுமைகள் அதிகமாக இருந்தாலும், கழகத்தினுடைய கட்டாயம் அதிகமாக இருந்த போதும், பல தொழிற்சங்கங்களுடைய இடர்பாடுகள் அதிகமாக இருந்த போதும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு வந்த தொழிலாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பயணிகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்களாகும். பள்ளி மாணவர்களோட பயணம் பண்ற நம்ம தொழிலாளர்களாகும். அரிய பள்ளி குழந்தைகளுடன் பயணம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் நாம் ஆவோம். வலிமையுடையவர், வலிமையற்றவர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களை பாதுகாப்பாக பயணம் செய்ய உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நாம் ஆவோம். நாம் எவ்வாறு சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும், நாம் எவ்வாறு பயணத்தில் பயணிகளுடன் பழக வேண்டும், நாம் எல்லாம் வழிபாதையில் 100 பயணிகளை நம்மளை நம்பி பயணிக்கின்ற போது நாம் எதையெல்லாம் வழிநடத்தில் தேர்ந்திருந்து பேருந்தை இயக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வுக்காக நமது மேலாளர் ஓய்வு பெற்றவர் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து சொல்ல வந்திருக்கிறார். அவையெல்லாம் கேட்டு அனைவரும் அவ்வழிநடத்தில் பயணம் செய்து கழகத்திற்கும் நமக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள தொழிலாளியாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது போக்குவரத்து விதிமுறைகளை பற்றியும் நம்முடைய கஷ்டங்களை பற்றியும் சிறப்பாக உங்களுக்கு எடுத்துரைக்க நமது மேலாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடம் படிக்கக்கூடிய குழந்தைகள், கல்வி கற்கக்கூடிய குழந்தைகள், பல கருத்துகள் தெரிஞ்சிருக்கும், பல கருத்துகள் தெரியாது. இளம் கன்று பயம் அறியாது. பெற்றோர்கள் கூட அந்த குழந்தையை மெதுவா போ, பாதுகாப்பா போ, மெதுவா போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஓட்டுநர் நடத்தின பக்குவமா பஸ்ஸை நிறுத்தி அந்த குழந்தைகளை ஏறுற வரைக்கும் காத்திருந்து எவ்வளவு டைம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பாதுகாப்பா கூட்டு போய் பாதுகாப்பா இறக்க வேண்டிய பணியை நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்ப
பெற்றோர்களை விட ஓட்டுநர் நடத்துனர் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பானவர், பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோருக்கு அடுத்த பாதுகாவலர் ஓட்டுநர் நடத்துனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை வளர்க்க அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக நாம் பயணம் செய்ய தமிழக அரசு இன்னைக்கு நல்ல நல்ல வண்டி நம்மகிட்ட கொடுத்துருக்குது. இவங்க எல்லாம் சொன்ன பேச கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்படியே படிக்கட்டில் தொங்குறானே, பண்பாடு கேஸ் அதிகமாக என்ன ஆயிடுச்சு? இப்ப தான் இயங்கி கதவுகளை பொருத்தி உங்களுக்கும் சிரமங்களை குறைத்துள்ளது. அதனால் குழந்தைகளை பேருந்தில் இடம் இருக்குமாறு ஏற்றிக்கொண்டு கதவுகளை மூடிய நிலையில் பேருந்தை இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் பள்ளி குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் பெற்றோர்களுடைய ஒரு பல்நோக்கு தொலைப்பார்வைக்காகவும் கல்லூரி மாணவனை கலைஞராகவும் பட்டதாரியாகவும் உருவாக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அவர்களை சிற்றுரையாற்றும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். திடீர்னு பேச சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. முதல் முறையா நான் எப்படி இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். எனக்கு மேரேஜ் பண்ணும்போது நான் ஒரே டிகிரி மட்டும் தான் முடிச்சிருந்தேன். மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை பிஎட் படிக்க வச்சாரு. பிஎட் படிக்க வச்சதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வர டீச்சருக்கு எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டாரு. அப்போ வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் தான். இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் ஓட்டுநரில் ஒருவராக இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல ரொம்ப மிக்க கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது ஸ்கூல் பசங்க பொண்ணுங்க, இன்னைக்கு பொண்ணுங்களுமே அதே பிரச்சனை தான் நமக்கு. நாங்கள் ஸ்கூலில் கஷ்டப்படுறோம், நீங்கள் பஸ்ஸில் கஷ்டப்படுறீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து பையனோ பொண்ணோ நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் வந்து 4 மணி வரைக்கும் நாங்கள் சமாளிக்கிறது எங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னா, பஸ்ஸில் கொண்டு போய் அவங்கள ஏற்றி இறக்கி விடுற வரைக்கும் உங்களுக்குமே சவால் தான். ஆமாங்களா இல்லைங்களா? எந்த பையனோ பொண்ணோ இன்னைக்கு நம்ம சொல்கிறது கேட்கறது கிடையாது. பாதுகாப்பாக பயணம் செய்வோம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறத உங்களுடைய கஷ்டத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு என்ன நினைக்கிறேன் வருத்தத்துக்குரியதாக தான் இருக்குது, நமக்கு ஒரு சவாலாக இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிறேன். அடுத்தது இது மாதிரி உங்களுடைய ஓட்டுநர் பணி எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் அடிக்கடி. இது மாதிரி நான் சார் சொன்னார், நம்ம வீட்டில் வந்து கிளம்பும் பொழுது எந்த ஒரு மன நிம்மதியோட தான் போகணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் மட்டுமே கிடையாது, என்னை நம்பி பின்னாடி 50 பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரோட மட்டுமே போகிறது கிடையாது. நம்மளை டெய்லியுமே நம்ம ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 1000 பேர்த்தையாவது நம்ம ஏற்றி இறக்குறீங்க. அப்படிப்பட்ட பணி வந்து சிறப்பான பணின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட நம்ம போக்குவரத்து வாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டுநர் மட்டுமே போக்குவரத்து விதியை மட்டும் கடைபிடித்தால் மட்டும் போதாது. இப்போ சாலையில் கடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இருசக்கர வாகனத்தில் வரவங்களாக இருந்தாலும், அனைவரும் ரோட்டில் போகிறவங்கள அனைவருமே வந்து இந்த பாதுகாப்பை கடைபிடித்தால் வந்து விபத்தில்லா சாலை பயணம் வந்து இனிதே தொடங்கும், இனிதே பயணிக்கலாம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். படிப்புக்கு வயசே கிடையாது, படிப்புக்கு வயசே கிடையாது. சில டிரைவர் கண்டக்டர்ஸ் எங்கிட்டயே சொல்லுவாங்க, அவங்கள படிக்க வச்சா நம்மளை விட மேலே படிச்சிட்டாங்கன்னா அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க
அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. ஒரு குடும்பம் நல்ல நிலையில் இருக்க, நம்மளுக்கு பின்னாடி நம்ம குழந்தைகள் நல்ல நிலைக்கு போக, 2 பேரும் வேலைக்கு போனா மட்டும்தான் அது சிறப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஒரு குழந்தைய வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்க அப்படின்னா ஈகோ பிரச்சனை. நம்ம பிள்ளையும் அதே பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப டிரைவர் கண்டக்டர் வாங்குறதோ குறைவான சம்பளம். அப்ப எப்படி நாம வந்து பக்கத்துல இருக்கிறவங்க போல நாமளும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும் இல்லையா? ஆனா அரசு நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல நிறைய சொல்லி தராங்க, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஈகோ பிரச்சனையின் காரணமா நாம் என்ன பண்றோம்? பிரைவேட் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அப்ப ஒரு ஆள் வருமானத்தை வச்சு அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. பிள்ளைங்களை மட்டும்தான் படிக்க வைக்க முடியும், மறுபடி அவங்கள ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஓட்டுநர் நடத்துனர்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் நல்ல நிலைக்கு படிக்க வச்சு அவங்களையும் ஒரு வேலைக்கு அமர்த்தி நம்ம குடும்பங்களை நல்ல நிலையில கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு செயல்படுமாறு உங்களை இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நமது தேசிய மக்கள் நலம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவராக தற்போது பணியேற்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி பணிவோடு அழைக்கின்றேன். மனித நேயத்தை வளர்ப்போம், ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமையை பாதுகாப்போம், தொழிலாளர் நலத்தை காப்போம். தேசிய மக்கள் நேயம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் அணிவேர். எங்களை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்தி சென்ற எங்களது தேசிய பொதுச்செயலாளர் ஐயா அவர்களை வணங்கி இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழா தொடக்க உரையாற்றியுள்ள மாநில தலைவர் செல்வராஜன் அவர்களே மற்றும் இந்த இயக்கத்தின் எப்போதெல்லாம் மிகச்சிறந்த விழா எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து முருகனுடைய திருப்பாவைகளை அவ்வப்போது எங்களுக்கும் போதித்து கடவுளுடைய அனுகிரகம் எங்களுக்கும் வந்து சேர வேண்டும் என்று அவ்வப்போது எங்களுக்கு கடவுள் ஞானத்தை ஊக்குவித்து அந்த அருளை எங்களுக்கும் ஆசீர்வாதம் கடவுளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருக்கும் எங்களது சிறப்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நீதி அரசர் ஐயா அவர்களை வணங்கி இயக்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் அம்மா அவர்களை வணங்கி சேலம் மாவட்ட செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர், தருமபுரி மாவட்ட செயலாளர் மற்றும் இங்கே பேர் குறிப்பிட முடியாமல் விட்டிருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய கருத்தினை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். ஒரு சிறுவன் கடற்கரை ஓரத்திலே விளையாடி கொண்டிருந்தானாம். கடற்கரை ஓரத்திலே மிக அழகாக விளையாடி கொண்டிருந்த போது அவனுடைய ஒரு செருப்பை மட்டும் கடல் அலை இழுத்து சென்று விட்டதாம். உடனே அந்த சிறுவன் அந்த மணல் பரப்பிலே எழுதி வைத்தானாம், இந்த கடல் ஒரு திருடன் என்று. இந்த சிறுவன் எழுதியது மணல் பரப்பிலே இந்த கடல் வந்து ஒரு திருடன் என்று சொல்லி
விழா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். பத்திரிகையாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தும்படி மதிப்பிற்குரிய நினைக்கொண்டர் அவர்களை இவ்விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். சிறிது நேரம் கழித்து அதே கடலில் இருந்து ஒரு மீனவன் வெளியே வரும்போது, கடல் தாய் எனக்கு நிறைய மீன்களை அள்ளி கொடுத்திருக்கிறது, இது எனது கடவுள் என்று சொல்லி அவன் வாழ்த்தி அந்த மணல் பரப்பிலே எழுதி வைத்தானாம். சிறிது நேரம் கழித்து முத்து குளிக்கின்ற ஒருவர் கடலிலே மூழ்கி மிக ஆழத்திலே சென்று அந்த முத்தை எல்லாம் எடுத்து வந்த போது, இந்த கடல் மிகப்பெரிய கடவுள் என்று எழுதி வைத்தானாம். ஒரு தாயானவள் சிறிது நேரம் கழித்து தன் மகன் விளையாடி கொண்டிருந்த போது அந்த கடலிலே மூழ்கி இறந்து விட்டானாம். இந்த கடல் ஒரு கொலைகாரன் என்று எழுதி வைத்தாலாம். இதையெல்லாம் பார்த்த கடல் சிறிது நேரம் கழித்து ஒரு பேரலையாக வந்து அதையெல்லாம் அழித்து சென்று விட்டதாம். அதுபோலதான் தேசிய மக்கள் நேயம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கம். வருவர்கள் வாழ்த்தியும் செல்கிறார்கள், தூத்தியும் செல்கிறார்கள். இந்த இயக்கம் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. வருவோர்களுக்கு நல்லதை செய்து வருவோர்களுக்கு இந்த இயக்கத்தால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு இந்த இயக்கம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை இது வந்தாலும், எத்தனை வாழ்த்துக்கள் வந்தாலும், எங்கள் நிலையிலேயே இருந்து தொழிலாளர்களுக்கு என்றும் தொழிலாளர்களுக்கு நல்லதை செய்ய எங்களது தேசிய பொதுச்செயலாளர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலின் கண்டிப்பாக அந்த இயக்கம் வீரநடை போடும் என்று தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த இடம் வழங்கி இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிர்வாகத்தில் நாம எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தற்போது விளக்குரையாற்ற வருகிறார். அவருக்கு கரவோசை எழுப்பி அவருடைய விளக்கங்களை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நீதியரசர் மற்றும் அனைத்து நண்பர்களே மற்றும் என்னுடன் பணியாற்றிய மற்றும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது இரு கண்களாக அமைந்திருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் அவர்களே மற்றும் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கழகத்தில் ஒரு 35 வருஷம் பணிபுரிஞ்சிட்டு ஓய்வு விட்டேன். நம்ம ஓட்டுநர் நடத்துனர்கள் அப்படின்னு சொன்னா கார்பரேஷன்ல அவங்க இல்லாம எதுவுமே அசையாது. ஒரு அதிகாரி இல்லாம என்ன வேணாலும் நடக்கும். இன்னைக்கு நான் லீவ் போட்டேன், ட்ரைனிங் சென்டர் இழுத்து போட மாட்டாங்க, நடந்துகிட்டு இருக்கோம். இதே ஒரு ஓட்டுநரும் ஒரு நடத்துனரும் இல்லைன்னா இந்த தடத்துல போகக்கூடிய வழித்தடத்துல செல்லக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் பாதிப்பாங்க. ஒரு ஓட்டுநரும் நடத்துனரும் மட்டும் இருந்தாவே அந்த இன்னைக்கு 40 வண்டி ஓடுதா, 40 வண்டிக்கு 40 டிரைவர் 40 கண்டக்டர் இருந்தா எல்லா ரூட்டுக்கும் வண்டி ஓடிடும். 40 அதிகாரிகள் இன்னைக்கு வரல அப்படின்னா ஒன்றும் பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிதான். அதனால ஓட்டுநர் நடத்துனர்கள் தங்களுடைய பணியை எப்படி நாம சிறப்பா செயல்படுத்தணும், விபத்து இல்லாம எப்படி நடத்தணும், ஏன் சாலை பாதுகாப்பு வரணும்னு ஒன்று வச்சிருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம வேலைக்கு வரும்போது நம்மளுடைய மனசு தெளிவா இருக்கணும். வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இங்க பணி செய்யலாம் அப்படின்னா பணி சிறப்பா செயல்படுத்த முடியாது.
நடத்துனரும் அதே தான். ஆனால் ஒரு டிரைவர் வந்து வீட்டில் தகராறு பண்ணிட்டு வீட்டில் இங்கே வந்து டியூட்டி செய்யும்போது அவருடைய மனநிலைகள் வந்து வீட்டுள்ளேயே இருக்கும். இதே சூழ்நிலை ஓட்டுநர் வந்து ஒரு வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா அது எங்கே போய் முடியும்னு நினச்சிங்கன்னா அது விபத்தில் போய் முடியும். இதே ஒரு நடத்துனர் ஒரு பையனுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அது விபத்தில் போய் முடியாது. மீறினா ஒரு மெமோ கொடுப்பாங்க, ஒரு 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதே ஒரு ஓட்டுநர் வந்து சின்ன தவறு கண்ணை லைட்டாக வண்டி பாட்டுக்கு பண்டி போயிட்டே இருக்கும், மனசு அமைதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலைமை வந்து தலைகளாக மாறிடும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலையிலையும் ஓட்டுநர் வந்து ஒரு விழிப்புணர்வாக பேருந்து இயக்கிறதுக்கு பேஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற தாய்மார்கள். அவங்க நல்ல முறையில் நம்ம கணவர் வந்து வீட்டுக்கு தொழில் செய்கிறதுக்கு டிரைவராக செய்கிறதுக்கு போகிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் வீட்டில் அவங்க வந்து நல்ல முறையில் வந்து அனுப்பிச்சா மட்டும்தான் ஓட்டுநர்கள் வந்து சிறப்பாக அவங்களுடைய தொழிலை வந்து செயல்படுத்த முடியும். அதனால் இருக்கிற தாய்மார்களும் அவங்க கணவர்மார்களுக்கு வந்து நல்ல முறையில் சொல்லி டியூட்டிக்கு போகிறாருன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவரை வந்து பணிக்கு அனுப்பணும். அடுத்தது வந்து சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த சாலை பாதுகாப்பு வாரங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா வாரமாக தான் கடைபிடிச்சோம். இப்போ இன்னைக்கு வந்து சாலை பாதுகாப்பு மாதம் அப்படிங்கிற மாதிரி கடைபிடிச்சிட்டு இருக்கோம். பட் அது மாதங்கிறத விட நம்ம வருஷம் பூராமே சாலை பாதுகாப்பு வருடம்ங்கிறது நம்மளுடைய அத்தனை தொழிலாளருக்கும் அது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பட் அது வந்து நான்காவா சாலை பாதுகாப்பு வாரம் மாதங்கிறத விட வருஷம் பூராமே நாம் எந்த சூழ்நிலையிலையும் விபத்தே இல்லாமல் நாம் வந்து பேருந்தை இயக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நமக்கு மற்ற சாலையை பயன்படுத்துவோருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த அடிபடுறது விபத்து இல்லாமல் வந்து பேருந்து இயக்கிறது நல்லதாக இருக்கும். இப்போ சாலையில் வந்து பார்த்தோம்னா நாம் எப்படி சாலை பாதுகாப்பை வந்து நாம் எப்படி செயல்படுத்துகிறது, ஏன் விபத்து இல்லாமல் எப்படி நாம் பேருந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சாலை விதிகள் முதல்ல வந்து நமக்கு வந்து மனசு இருக்கும். முதல்ல வந்து சாலை விதிகளை பயன்படுத்தணும். சாலை விதிகள்லாம் அங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ரோட்டில் வந்து நாம் பார்க்கும்போது உத்தரவு சின்னங்கள் அந்த மாதிரி ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. எச்சரிக்கை சின்னம்னா வந்து ட்ரையாங்கிள் பேஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பேருந்து இயக்கும் போது தார் ரோடு கூட ரோட்டு கூட நீங்கள் பேசிக்கிட்டே போகணும். ரோடு பேசுமா அப்படின்னா பேசாது. எந்த சூழ்நிலையில் ரோடு பேசும், நீங்கள் வந்து ரோடு பேசுன்னு நீங்கள் நினச்சி ரோட்டில் என்னென்ன சிக்னல் இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சிங்கனாவே ரோடு உங்கள் கூட பேசுகிறதா தான் அர்த்தம். ஒரு நம்ம வாய் இல்லாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு எப்படி சிக்னல் கொடுப்பாரு, அதே தான் ரோடு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். நீங்கள் சாலை விதிகளை மட்டும் மதித்து நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் விபத்தே ஏற்படாது. அதே வந்து தற்காப்பு ஓட்டுநராக தான் நாம் வந்து சாலையில் வந்து வண்டியை ஓட்டணும். நம்மனால வேற ஒருத்தர் வந்து நம்ம வண்டி மேலே மோதுறாரு அப்படின்னாலும் அவரும் வந்து மோதக்கூடாது. நாமளும் பாதுகாப்பாக வண்டியை நிறுத்தணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம வந்து பேருந்து இயக்கணும். அதனால வந்து ஒவ்வொரு மலைப்பாதையில் எப்படி வண்டி ஓட்டணும். இப்போ இன்னைக்கு சாதாரணமாக ஹில்ஸ் ரோடு ஹைவேஸ் இன்னைக்கெல்லாம் முதல்ல வந்து 2-வே ரோடு தான் இருந்தது. இன்னைக்கெல்லாம் ரோடெல்லாம் வந்து 4-வே ஆயிடுச்சு. நைட் சர்வீஸ் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்போம். வண்டியில் நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் மனசு மட்டும் கொஞ்சம் டயர்டில் வந்து அப்படியே கண்ணு அசங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உங்களுக்கே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு இடத்துல வண்டி ஓரங்கட்டி நிறுத்திட்டு டயர் தட்டி பார்த்துட்டு ஒரு டீ சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேருந்தை வந்து நீங்கள் மேற்கொண்டு வழித்தடத்தில் பேருந்து இயக்கும் போது விபத்துக்கள் ஏற்படுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். எந்த சூழ்நிலையும் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட கீப் லெஃப்ட், ஒன்லி லெஃப்டில் மட்டும் போய் நீங்கள் வளைவுகளை போனீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வர்ற வண்டி கூட மோதுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கியரில் மேலே ஏறுறீங்களோ அதே கியரில் டவுனில் இறங்கணும். அது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேருந்தை இயக்கணும் சூழ்நிலையில் விபத்துங்கிறதே ஏற்படாது. இப்போ எல்லாம் பனிமூட்டம் இப்போ பார்த்தோம்னா
தொப்பூர்ல எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 2 days பேக்கு ஒரு 4 வண்டி தொடர்ந்து ஆக்சிடென்ட்டு, 2-3 பேர் ஸ்பாட் அவுட்டு. இந்த மாதிரி சூழல்லாம் வந்து எதனால நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு வேகம் தான். மேக்சிமம் பார்த்தோம்னா ஓவர் ஸ்பீடில் தான் வந்து விபத்து நடக்குது. இதனால வந்து ஒரு விபத்துல வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய இழப்பு வந்து யாருமே ஈடுகட்ட முடியாது. இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நம்மளுடைய பாதிப்பு அதுக்கு என்னன்னு நமக்கு தெரியும். பட் அந்த குடும்பத்தோட இழப்பு வந்து நானும் நீங்களும் யாருமே போய் அது ஈடு செய்ய முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி மேக்சிமம் வந்து கார்பரேஷனில் இருக்கிறவங்க தான் இருக்கீங்க. வருஷத்தில் ஒரு தடவை பயிற்சி வகுப்புக்கு வந்து உங்களை கம்பல்சரியாக கூப்பிட்டு பயிற்சி கொடுப்பாங்க, கலந்துக்குங்க. என்ன சொல்கிறாங்கிறத ஒரு நல்ல கருத்தை பரிமாறிக்குங்க. மற்றபடி வந்து காலையில் நீங்கள் டியூட்டி செய்யும்போது, டியூட்டிக்கு வரும்போதே நல்ல ஒரு மனநிலையில் வந்து பணியேற்று சிறப்பாக வந்து பேருந்தை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். மேற்கொண்டு நடத்துனர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றபடி தாய்மார்கள் யாருகிட்டையும் வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அன்பான வார்த்தையா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கிற பாதி சிரமங்கள் குறைஞ்சிரும். போயா போயா உள்ள ஏறு அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிறைய பக்கம் பார்த்தோம்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருதுங்க. ஸோ அந்த மாதிரி சூழல்லாம் இல்லாம மேலே இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே கொஞ்சம் ஏற்பா அப்படின்னா ஏறுவான், ஏற மாட்டேன்னு சொல்லி இப்போ வந்து படியில் நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீ ஏறினாதான் வண்டி போகணும்னு நீங்கள் விசில் அடித்து நிறுத்திடுங்க, ஏறுறாங்களா இல்லையான்னு பாருங்க. இப்போ வந்து தற்போதைக்கு இப்போ எல்லா வண்டிலையும் மேக்சிமம் டவுன் சர்வீஸ் முதற்கொண்டு டோர் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. அதனால விபத்துக்கள் வந்து ஏற்படுறதுக்கான சூழல் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஓட்டுநர் நின்று வண்டியை மூவ் பண்ணும்போது நம்ம வண்டியில இறங்கின பேசஞ்சரு ஃப்ரண்ட்ல போய் கிராஸ் பண்ணி போகிற சூழ்நிலை இருப்பாங்க. அந்த மாதிரி முன்னாடி இது அந்த மாதிரியான சூழல்ல நீங்க ஹாரன் அடிச்சுட்டு வண்டியை மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ரோட்ல நிறுத்தியிருப்போம், நாம போகலான்னு சொல்லி நீங்க முன்னாடி கிராஸ் பண்ணும்போது ஹார்ன் அடிச்சிங்கன்னா டக்குன்னு ரைட்ல வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வண்டி ஓவர்டேக் பண்ணி வரக்கூடிய வண்டியில வந்து அவங்க அடிபட்டு இறக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து முன்னாடி நம்ம கிராஸ் பண்றாங்க தெரிஞ்சதுன்னா சைடு மிரரில் பார்த்து பின்னாடி ஏதாவது வண்டி வருதா வரலையான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பேருந்தை இயக்கணும். அதனால வந்து நம்மளுடைய ஓட்டுநர்களுடைய பங்கு நடத்துனர் பங்கை விட கூடுதலாக தான் அதில் இருக்கணும். அப்புறம் மேற்கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு விபத்துன்னு சொல்லி நடந்தோம்னா ஒரு விபத்தால் பாதிக்கப்படுறது வந்து நம்ம பயணிகள் மட்டுமே கிடையாது. இதில் வந்து இந்த நம்மளுடைய கவனக்குறைவோ இல்லை வேற ஒருத்தருடைய கவனக்குறைவானாலையும் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா நமக்கே ஒரு கைகால் போயிடுச்சு இல்லை உயிர் இழந்துட்டோம்னா நம்மளுடைய குடும்பம் எந்த அளவுக்கு வேதனைப்படும். அதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணும்போது அதனுடைய விளைவுகள் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து எல்லாருமே விபத்து இல்லாமல் வருஷம் போறாமே சாலை பாதுகாப்புன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்ல முறையில் பேருந்து இயக்கி கழகத்திற்கும் நல்ல முறையில் நம்ம வந்து வருவாயி அந்த கேஎம்பிள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். என்னன்னா அவங்க கேஎம்பிள்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கலாம். நீங்கள் இப்போ முதல்லாம் வந்து ஒரு மளிகை கடை இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தோம்னா ஒரு மெட்டீரியல் கேட்டோம்னா எடுத்து நமக்கு என்ன கேட்குறோமோ அரிசி பருப்புன்னு சொல்லி ஒருத்தர் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சுங்க. போய் நம்ம யார் நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ போய் நம்ம எடுத்துகிட்டு வர்றதும் அதை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் யாருமே வந்து நம்ம பாட்டுக்கு வண்டி ஓட்டுறோம், உங்களை வந்து கண்காணிக்கிறது வந்து அந்த கேஎம்பிள்ங்கிற 2 வார்த்தை மட்டும்தான். ஏப்பா அதிகமாக டீசல் பிடிச்சிங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்கும்போது தான் உங்களுடைய டிரைவிங் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத அதில் வந்து நீங்கள் பொறுமையாக போகணும். நம்ம டீசல் வேற போனால் கேட்பாங்க, எக்ஸலேட்டர்லேருந்து கால் எடுத்து ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் விபத்துக்கள் குறையும். அதுக்காக தான் அந்த கேஎம்எல்ங்கிறத கொண்டுக்கிட்டு வர்றாங்களே ஒழிய மற்றபடி உங்களை துன்புறுத்தணுங்கிற பேசலாம் எந்த சூழ்நிலையிலுமே கிடையாது. நம்ம வந்து விபத்து இல்லாமல் பேருந்து ஈக்கணும், கேஎம்எல் நல்லா வருதுங்கிற சூழ்நிலையில் நம்ம ஆக்சிடென்ட்டுக்கான சூழலுக்கே நம்ம போக மாட்டோம். அதுக்காக தான் அந்த வார்த்தையை அவங்க கேட்குறாங்க, கேஎம்எல்லும் கேட்குறதே.
நீங்க 1 லிட்டர் டீசல் மிச்சப்படுத்துறதுனால கழகத்தை வந்து நீங்க ரொம்ப கொண்டு போயிடலாம், லாபத்தில் இயக்கலாங்கிறதெல்லாம் குறைவு. பட் ஆனா விபத்து இல்லாம நம்மளால இயக்க முடியும். எக்ஸலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 60, 70, 80 கிலோமீட்டர் போற வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் குறையும். திடீர்னு அப்ப யாராவது குறுக்க வந்தாங்கன்னா பிரேக் அடிச்சு நிறுத்துறதுக்கு வண்டி நிற்கும். அதே மாதிரி தானுங்க. அதே மாதிரி கீப் லெஃப்ட், ஓவர் டேக்கிங் ரைட்ல தான் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்லயே போங்க. மேற்கொண்டு வந்து பை வாக் நடந்து போகணும் அப்படிங்கிற சூழல்ல ரோட்டோட வலதுபுறமே நடந்து போகணும். கீப் லெஃப்ட்ல. நீங்க இடதுபுறம் நடந்து போனீங்கன்னா நமக்கு பின்னாடி வர்றது யாரு என்னங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க ரைட்ல நடந்து போனீங்கன்னா வண்டி வரும், நம்ம தேவைன்னா ஒதுக்கிக்கலாம். அதுக்காக தான் வந்து நடந்து போறத வந்து கீப் ரைட்ல தான் நடக்கணும். கீப் லெஃப்ட்ல நடந்தீங்கன்னா பின்னாடி இருந்து என்ன வருது என்ன சமாச்சாரங்கிறதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. 2 வீலர் ஹெல்மெட் போடணும், 4 வீலர் சீட் பெல்ட்டு இதெல்லாம் கம்பல்சரி. மற்றபடி வந்து சாலையினுடைய விதிகளை மதித்து நம்ம வந்து எல்லாரும் நல்லபடியாக வந்து பேருந்தை இயக்கி குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல், பப்ளிக் சைட்லையும் பிரச்சனை இல்லாமல், விபத்து இல்லாமல் வாகனத்தை ஓட்டி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.